ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா வந்து நம்ம அந்த தேவ ரகசியம், ஒரு ராசியின் தேவ ரகசியம் என்ன? உள்ள ஒளிந்திருக்கும் விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசி உண்மையில கேரக்டர் எப்படி இருக்கும்? சுயரூபம் என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நடுநிலைமையாளர்கள். ஆ. நடுநிலையாளர்கள் நீதிபதி மாரி. அதனால தான் தராசு குடுத்துருக்கு. ம். அவங்களுடைய கேரக்டர்ல. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வீடாக இருந்தாலும் கூட, அங்க உள்ள இருக்கிறவரு ராகுவும், குருவும். ம். அப்ப அந்த ராகு என்ன பண்றதுன்னா, நுணுக்கமான அறிவ தர்றாரு. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநபர்கள் தொடர்பு, சமுதாய பார்வை இத்தனையும் குடுக்குறாரு. அதனால வந்து அது ஒரு எக்ஸ்போஷர், நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது சமூகம், சமூக சிந்தனையாளர்கள் ம். அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ள குருவும் இருக்கார் விசாகமா. அவரு வந்து போராட்டம் பண்றது, சட்டப்படி என்ன கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து நியாயத்துக்காக போராடுறது, இந்த விஷயத்தை கையில் எடுப்பார். அதனால துலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவ ரகசியம் சமூக சீர்திருத்தம்னு எடுத்துக்கலாம். சமூகத்தை வாழ வைப்பதுன்னு எடுத்துக்கலாம். சிறப்புங்க. அதே மாரி இந்த உறவு சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? அவங்க தான் படாத பாடுபடுவாங்க. அதாவது இவங்க உறவினர்களால நம்பி ஏமாறுறதுன்னு சொல்றோம் இல்லையா? நல்ல நியாயாதிபதிகளுக்கு என்ன கிடைக்கும்? பார்ஷியல் மைண்ட் இருக்காது. பார்ஷியலாக போகிறவங்களுக்கு யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை ஓட்டிடுவாங்க. இவங்க நீ செய்கிறது தப்புன்னு சொல்லக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது யார் இவங்களை வந்து ஸ்டாண்டர்டாக டீல் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றம். அதனால் 2ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்க பேச்சு. இவங்க வாய் திறந்து பேசுகிறதெல்லாம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் மாறு. அப்போ அந்த பேச்சுனால இவங்களுக்கு கஷ்ட நஷ்டம்தான் திரும்பி வருதோ இல்லையே, அதுக்கு வந்து ஒரு நல்ல பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க வந்து அப்பழுக்கற்று இல்லாமல் ஒரு நியாயத்துக்கு தான் பேசுவாங்க. ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் உறவின் வகையில் இவங்க வந்து ஆனாலும் கூட சரி, எனக்கு கடமை என்ன, தர்மம் என்ன, அதுக்காக நான் நிற்கிறேன், எது நல்லதோ அதை செய்கிறேன்னு பக்குவப்படுத்திக்குவாங்க. உறவின் மேலே பாதிப்பு அடைந்தாலும் அவர்களுக்காக வாழ்வார்கள். உங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க? திருமண வாழ்க்கையும் அதே போல தான். 2-8 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து செவ்வாய் வீடு சமநிலையில் இருக்குது. இப்போ வந்து ஒரு துலா லக்னத்தில் பிறக்கிற, துலா ராசியில் பிறக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு தோஷங்களை கொடுத்துருது. அதே மாதிரி மேஷத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் அந்த மேஷத்துக்கு இந்த துலாம் வந்து சரிசமமானது. செவ்வாயும் சுக்கிரனும் கலத்திரக்காரகன். ஆனால் பெண்ணாக இருக்கும் பொழுது அங்கே வந்து செவ்வாய் தான் பெண்ணுக்கு கணவன். அப்போ அந்த பெண்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது பாருங்கள், 8ல் இருக்கா, மிருகஸ்ரீஷம். அதனால் என்ன ஆகுதுன்னா ஏமாற்றம், திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டவர்களோட ஒரு ஏமாற்றம் வரும். அது மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப் போகிற மாதிரி தான் வரும். அதாவது சகித்து கொள்வார்கள், சகித்து கொண்டு வாழ்வார்கள். விருப்பப்பட்டதில் அவங்க ஒரு வேளை அவங்க ஜாதகத்தில் நல்லபடி எல்லாம் அமைஞ்சிருந்தது, செவ்வாய் கிரகமெல்லாம் நல்லா அமைஞ்சிருந்ததுன்னா நல்லபடியாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து நியாயமாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்களோட பலவீனம் எதை பார்க்குறீங்க? பலவீனம் அப்படின்றது 4, 8, 12 தான் பலவீனம். 6ஆம் அதிபதி குருவே சத்ருவாகிறார். மனசு. இந்த 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் மன ரீதியான பாதிப்புகள், கிட்டத்தட்ட மன நோயின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை அப்படின்னா நம்ம மனசை வருத்திக்கிறது, மனசை குழப்பிக்கிறது. அதனால் அதை வந்து சாதிக்கவும் முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் திணறது. இதுதான் இவங்களுக்கு பலவீனம். இவங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அதில் வந்து தியாக மனப்பான்மையோடு நடந்துக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் வந்து இதை எதிர்பார்த்தேன், இது கிடைக்கலன்னு போட்டு மனசை குழப்பிக்கூடாது. பலம் எதை பார்க்குறீங்க? பலத்தில் பொறுத்த வரைக்கும் பாரபட்சப்பட்டு நிலை, சமூகத்தில் வந்து பேர் வாங்கிறது. இவங்ககிட்ட போய் எந்த காரியம் செஞ்சாலும் அது செய்யணும்னு, செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க.
அப்போ அந்த செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த இது வந்து இவங்களுக்கு ஒரு பலம். சமூகத்தில் ஒரு செலிபிரிட்டி அல்லது ஒரு பப்ளிசிட்டி அல்லது ஒரு பிரமுகர், ஒரு சமுதாய நலன் கருதுபவர், வெல்விஷர், இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு பலம். சிறப்பு. அதே மாதிரி பொருளாதாரம் எப்படி அமையுங்க? பொருளாதாரம் பணம் போட்டு பணம் பண்ணுற வேலைக்கு இறங்கக்கூடாது. ம். அப்படி இறங்குனா இவங்களுக்கு கஷ்டம். அதை விட்டுட்டு உழைப்பை மட்டும் நம்பி, சம்பளம் மட்டும் நம்பி இது பண்ணிட்டான்னா நல்லாயிருக்கும் பொருளாதாரம். அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி வாக்குஸ்தானமும் விருச்சிகம், தனஸ்தானமும் விருச்சிகம். அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் மாறுது. அப்போ இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. கேஷியர் போஸ்ட்டு செட் ஆகாது. அதை மட்டும் இவங்க கவனிச்சிக்கிட்டாங்கன்னா வந்து வரவுக்கேற்ற செலவு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். சிறப்புங்க. இன்னொரு இன்னொரு 45 நாளில் பயிற்சியாக இருக்கு. ஸோ அந்த பயிற்சினால இவங்களுக்கு எந்த வித நன்மைகள்லாம் கிடைக்க போகுதுங்க? அருள் பெருகும், ம். அந்தஸ்து உயரும், அதே மாதிரி தொழில் பலமும் உண்டு. ஏன்னா இப்போ வந்து வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா சனி வந்து 6ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது, குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் குரு சனி கனெக்ட் ஆகுது. அதாவது ஜலராசிகள் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், மீனம், கடகம், இந்த 3மே இவங்களுக்கு பணம் கொடுக்கும், உத்தியோகம் கொடுக்கும், தொழில் கொடுக்கும். அப்போ ப்ரமோஷன் கொடுக்கும். அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. இப்போ இந்த குருவனுடைய மாற்றம் வந்து ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து நல்லா இருக்குது. சனியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலம் இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். டிசம்பரில் ராகு பயிற்சி ஆகிறதும் ஒரு வீடு வாசல் வாகன யோகங்களையும் கொடுக்கும். ஐயா, இவர்களுக்கு எப்பேற்பட்ட தொழில் அமையுங்க? இவங்க இப்போ விவசாயம் சார்ந்து இவங்க குடும்பத்தில் இருந்ததுன்னா அதை தாராளமாக பண்ணலாம். பால், தயிர், பழ காய்கறிகள், இந்த மாதிரி மளிகை, இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடம் சந்திரன், நீர் சார்ந்த விஷயங்களை நல்லா செய்யலாம். இங்கே 2, 6, 10 அப்படின்ற அமைப்பில் வந்து சில பேர் படித்த வேலைக்கு போகிறத அதையே தொழிலாக மாற்றுறதுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போ ஐடி படிச்சுட்டு ஐடியில் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு சில பேர் வந்து ப்ராஜெக்டு செஞ்சு தர்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து முதலாளின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்கு தானே. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தொழில் வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக இங்கே துலாத்தில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் வந்து நல்ல வியாபாரின்னு அர்த்தம். சித்திரை வந்து ஜவுளி கடையை குறிக்குது, அதே மாதிரி மார்க்கெட்டை குறிக்குது. இந்த அந்த காலத்தில் சந்தைன்னு சொல்கிறதெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரம் தான். இன்றைக்கி வந்து அதை மார்க்கெட்டாக மாலாவே ஹைப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அவங்களுக்கு வியாபார திறமை, அதுக்கு தான் தராசு வியாபாரம் பண்ணுறது. அப்போ அந்த தொழில் இவங்க எந்த வணிகம் வியாபாரம் பண்ணினாலுமே அன்றாடம் மூவ் பண்ணுற ஒரு பொருளை பண்ணணும். பெருசாக நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அல்லது வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டாக் வச்சு விற்கிறேன்னு சொல்லி ஸ்டாக்கிஸ்டாக மாறக்கூடாது. அன்னன்னைக்கு போகிறது. இப்போ மார்க்கெட்டில் டெய்லி யூசேஜ் பொருள் தானே விற்போம். அந்த மாதிரி செலெக்ஷன் தொழில் நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு செக்டரில் போகிறவங்க நேவியில் போவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் ஜலராசி, நேவி சம்மந்தப்பட்ட தொழில் போவாங்க. சில பேர் வந்து ஆர்மியில் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் வந்து சரராசியாக இருக்குது, கடகராசி. அது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரொம்ப அருமையாக வரும். சிறப்பு. அதே மாதிரி பூர்வீக தொழில் பண்ணுற ஓகேங்களா? பூர்வீக தொழிலை வந்து விருத்தி பண்ணிக்கும் பூர்வீக தொழிலை. பட் அது நான் சொன்ன மாதிரி அந்த இதாக இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டாக்கிஸ்டாவோ மேனுஃபேக்சரிங்காவோ இருக்கக்கூடாது. பூர்வீக தொழிலே வந்து சர்வீஸ் ஓரியன்ட் தொழிலாக இருந்தால் ஏஜென்சியோ ஜாப் ஒர்க்கோ அல்லது இந்த பையிங் ஆஃபீஸ் மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணுறதோ இந்த மாதிரி தொழில் அவங்க அப்பா பண்ணியிருந்தாருன்னா பண்ணலாம். சிறப்பு. இந்த துளாராசி நேயர்கள் ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் மாற்றிக்கலாம்? அவங்க வந்து மனசை தான் கட்டுப்படுத்திக்கணும். மனசை வந்து சஞ்சலப்படுத்திக்கூடாது. நாம தான் சர்வீஸ் பண்ணுறோம், நம்மளை நினச்சி அவங்க நம்மளுக்கு திருப்பி பண்ணணும் அல்லது அவங்க நம்மளை நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு நினச்சி எதிர்பார்க்கறது தான் இவங்க பண்ணுற தப்பு. அந்த விஷயத்தை மாற்றிக்கணும். கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பாராதீர்கள் என்பது தான் துளாராசி. சிறப்பு சிறப்பு. இவங்களோட இறை வழிபாடு சொல்லுங்க. இறை வழிபாடு தாராளமாக பத்ரகாளி வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், திருச்செந்தூர் முருகனையும் குபேரனையும் கும்பிடலாம். இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும்.
அதே பணத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது இவங்க வந்து சனியை பிடிச்சிக்கணும். அதாவது பூசானுசம் உத்திரட்டாதியில் ஆஞ்சநேயரோ முனீஸ்வரரோ சனீஸ்வரரோ கருப்பராயனோ இது மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பள்ளிகொண்ட பெருமாளை வழிபடலாம். சிறப்புங்க. அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கலாம். நன்றி.